ஏற்கனவே சக்தி உங்க ஊருக்கு போய் அவளை தேடி ஒரு நாள் அங்க தங்கிட்டு தான் வந்திருக்கான். ஆனா பொன்னி அங்க வரல. இப்ப கூட நீ வர்றப்ப பொன்னியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றேன்னு தான் அவனு கிளம்புனான். நடந்த பிரச்சனையில உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்மணி அன்புன்னு 2 பேர் அவளுக்கு உதவுன்னு தான் சொன்னல. முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் பொன்னி போயிருக்கா. இங்கிருந்து சென்னைக்கு கிளம்பி போனவ சக்தி அவளுக்காக அங்க வந்தது தெரிஞ்சு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கிருந்தும் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் சக்தி நேரா உங்க இடைக்காட்டூருக்கு தான் போனான். எத்தனையோ இடத்துல தேடியும் இப்ப வரைக்கும் பொன்னி எங்க இருக்காங்கிற தகவல் எங்க யாருக்கும் தெரியல. நீ சொல்ற எந்த காரணத்தையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு என் பொண்ணு வேணும். நான் உன்னை நம்பி ஒப்படைச்சிட்டு போன என் பொண்ண என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. உன் நிழல்ல இருந்தா என் பொண்ணு நல்லபடியா வாழ்வான்னு நினைச்சேன். ஆனா இங்க நடந்ததை எல்லாம் கேள்விப்பட்டதுல இருந்து அவ இங்க வாழாம இருக்கிறதே நல்லதுன்னு எனக்கு தோணுது. என் மகளாவே அவளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அவ எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஏங்க, ஒரு பெரிய மனுஷன் இம்புட்டு தூரம் கேக்குறாரு, அந்த பொண்ணு எங்க இருக்கு என்னன்னு பதில் சொல்லலாம்ல.